செடியில நிக்கிறியா போதால நிக்கிறியா செடியில நிக்கிறியா போதால நிக்கிறியா யாருக்கணுமே மேடம் வரைக்கும் ஆச்சுங்க தண்ணி ஓட்டுனெல்லாம் பூ வர ஊத்த விடுறியா பூவா அதுதான் வந்தோட சூ கை விட்டாங்க அது வரந்த வேண்டாம் சீக்கிரம் சொம்புக்கு தாவாலி எனக்கு சொம்புனாலே பிடிக்காது சொம்பு பிடிக்காது முருகானத்தை ரொம்ப பிடிக்கும் கண்ணே வேற வண்ணே அவர் நிறைய பெரிய சொம்பு பார்த்து பெரிய சொம்பு அவர் பார்க்காத சொம்பு கிடையாது கண்ணே வேற வண்ணே ஆமா நீ சொல்ற பண்ணி என்னடா வேறவண்ணே ஓ அண்ணா தினமா குடிப்பதும் கும்மால மடிப்பதும் வழக்கம் என்ற தினத்திலே மது அருந்த வேண்டும் வீரவண்ணே அருந்திய மது எப்படி இந்த மதுவை அருந்திய உடனே என் மனமே மாறிவிட்டது குடிப்பதும் கும்மாலும் அடிப்பதுமாக வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றான் கொஞ்சம் உடனே நாங்கள் உள்நோக்கி எவரும் வராதபடி காவல் இருக்க வேண்டும் உள்நோக்கி யாரும் வரக்கூடாது ஆமா சரிங்க இப்பொழுதே 4வது வாயிற்படி வந்து விட்டோம் என்னுடைய தாயை தந்தையை பார்க்க வேண்டும் என்னுடைய தந்தையை சமர் செய்துவிட்டு பின்பு வன்னிமரை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல நான் பிறந்த நாள் முதல் இன்று நாள் வரை என்னுடைய தாய் தந்தை என்னை கண்டுகொள்ளவே இல்லை அதனால் அவர்களுடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும் எப்போது பார்த்தாலும் குடியும் கூட்டுமா இருக்கிறாங்க அவங்களோட கொட்டத்தை அடக்கணும் அதனால என்னுடைய தந்தைக்கு என்ன அழகு தெரியுமா உலகத்திலேயே எந்த ஒரு ஆண் மகனுக்குமே அந்த மாதிரி அழகு இருக்கு அப்படியா ஆமா அப்படிப்பட்ட அழகு என்ன என்னுடைய தந்தைக்கு எது தெரியுமா அழகு என்னுடைய தந்தையின் மீசதான் அழகு மீசையா ஆமா ஒப்ப மீசக்காரனா ஆமா அது மட்டும் கிடையாது என்னுடைய தாயின் அழகு என்ன தெரியுமா உலகத்திலே எந்த ஒரு பெண்மணிக்கும் அப்பேற்பட்ட கூந்தல் கிடையாது கூந்தல் இல்ல என்னுடைய தாய்க்கு கூந்தல் தான் அழகு கூந்தல் அழகா அதனால நான் உரைக்கும்படி நீங்க என்ன தெரியுமா செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய தந்தையின் ஒரு பக்கத்தை மீசையா இருக்க வேண்டும் ஆமா நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா என்னுடைய தாயின் ஆணவத்தை அடக்கி அவளை ஒரு பெண்ணா வாழ வைக்கணும் அப்படின்னா அதனால அவளுக்கு அழகா இருக்குது அந்த கூந்தல் தான் அந்த கூந்தலை பிடிச்சு புடுங்க போகலாம்
என்னுடைய தாய் அனைத்து பாரு ஒட்ட கற்பேன் கண்ணு சரி சரி என்னுடைய தாயை கூந்தல் எதுக்கு என்ன பச்சிருக்கிறா எதுக்கு என்ன பச்சிருக்கிறான் அழகாக ஆடி பாடி கொண்டிருந்தோம் என் நடத்துல எதுவுமே மரத்த கிடையாது என்ன பார்த்து எதுக்கு சிரிச்சா முதல்ல நீங்க சொல்லுங்க எதுக்காக என்ன இலக்கணமா பார்த்து கண்ணை வீரவண்ணி இந்த உலகத்துல எந்த ஒரு பெண்ணுக்குமே இல்லாத பேரழகு என் மனைவி வீரவண்ணிக்கு கூந்தல் தான் அழகு. ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு சிகை என்பது ரொம்ப முக்கியம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு சிகை என்பது தன்னுடைய முன்னழகையும் பெண்ணழகை மறைக்க காரணமானது சிகை. சிகைனா முடின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்து பெண்ணுங்களுக்கு தெரியாது. ஹேர் ஸ்டைல்ன்ற பேர்ல பியூட்டி பார்லர் போய் காட்ட காட்டியா மோட்டை மோட்டியா வேட்டி கேட்டா உங்களுக்கு வேலை. ஒரு பெண்ணுடைய சிகை என்பது எதற்காக தெரியுமா? தன்னுடைய பின்னழகை வேறு எவனும் ரசிக்காத இருக்க வேண்டும் காரணத்திற்காக. ஒரு நேரத்திலே அனுஷா என்று சொல்லக்கூடிய அம்மையார் தன்னுடைய முடியை வச்சு தன்னுடைய உடலையும் தன்னுடைய அழகையும் பாதுகாத்தாங்க. அதற்காகத்தான் ஒரு பெண்ணுக்கு அழகு சிகை என்பது அழகுக்காக மட்டும் கிடையாது, தன்னுடைய உடலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும். அப்படிப்பட்ட என் மனைவிக்கு கூந்தல் அழகு. அப்படிப்பட்ட இந்த கூந்தலை அறுத்தது எங்க? என்னங்க சொல்றீங்க? ஆமா, எதுக்கு என்ன பாத்துச்சுங்க? அது என்னன்னா உங்க அழகான மீச பாதி யாரோ எடுத்துட்டு இருக்காங்க. உன் போட்டு சொத்த போட்டு ரசத்துல போடு. அந்த ரசமே சொகப்படாதான். என்னுடைய கோட்டையில இருப்பது வாயற்பாடியில காவலனே, முன்பதாக இருப்பது ஆமன், அதற்கு இரண்டாவதாக இருப்பவன் மூன்றாவதாக பூதகணங்கள். உங்களை தாண்டி ஒருவன் வந்து என் பேசிய சொல்ல வேண்டும் என்றால் போலாம். என் மேசைங்கடா ஐயா, கீழ்பாக்கும் போது தெரிகிறது. கீழ்பாக்கமா புது பாக்குமா? எங்கடா எமேசா? சத்தியமான பாருங்க. இந்த உலகத்துல எவருக்கும் இல்லாத பரமும் வரமும் எனக்கு இருக்கின்றது. எவரொருவர் யாரு செய்தானா மாய கண்ணாடியை வைத்து கண்டுபிடித்துடுவேன். கொண்டு வாடா மாய கண்ணாடிய. மனம் கருத்து மாய கண்ணாடியை மாய கண்ணாடி கொண்டு வந்து எங்க மாயப்பொடிய மீது கை வைத்தவன் எவனாக இருந்தாலும் விட மாட்டேன். கண்ணை வேணாடே, உன்னுடைய கூந்தலையும் என்னுடைய மேசையை தொட்டவன் எவனாக இருந்தாலும் சரி, தற்போதைய பார். இந்த மாய கண்ணடையில பார்த்தால் இப்படிப்பட்ட பாதக செயலை செய்தவன் எவன் என்று தெரியும். மந்திர கூடி மந்திர கூடிய தூவி யார் என்று பார்க்க வேண்டும். சீக்கிரம் பாட்டியாடா வாங்க வராங்க. என்னை தொட்ட கூட மந்திர சக்தியால் பாருது. தெரிந்து விட்டது. என்ன தெரியுதா? தெரிந்து விட்டது. என்ன தெரியுதா? ஏதோ இரண்டு பைத்தியங்கள் உன்னை போல்
யார் பைத்தியம்? ஏய் என்ன பைத்தியம் பைத்தியம் எடுத்துட்டா? நான் பைத்தியமா? என்ன பைத்தியம்? என்ன பைத்தியம்? பத்திமானி மட்டும் ஒரே தடவை தான் பைத்தியம் சொன்னேன். 15 எத்தனை வச்சு சொன்னேன். பாத்தியா, என்னுடைய மகளாக இருந்தாலும் என்னுடைய ஒரு பக்கம் மீசையும் என்னுடைய மனைவி கூந்தலை மறுத்தெடுத்திருக்கின்றார். ஆமாங்க, என் மகள் மட்டும் தனியாக வரவில்லை, அவளுடன் ஒரு ஆடல் வந்திருக்கிறாங்க. சொல்லுங்க, போய் உழைத்திட்ட பாவிகளை நான் கொள்ளுவேன். அவர்கள் எங்கே சென்றிருக்க முடியாது. என் கோட்டையின் உள்ளவன் எங்க இருக்கிறார்கள்? உள்ளவன் எங்க இருக்கிற பார்க்க வேண்டாம். எப்படியோ உங்க அப்பா மீசி எடுத்தாச்சு. எங்க அப்பா மீசி எடுத்தாச்சு. எங்க அம்மாவோட கூந்தலையும் எடுத்து. ஆனா குடிக்க தெரிஞ்சா நம்ம உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோம். அதெல்லாம் நீங்க கொண்டு வேட்டையாடுகின்ற தந்தையே, என் மீது உங்களுக்கு சிறிதளவு கூட பாசம் புரியாதா? தந்தையா? அப்பா நீயா சொல்ற? அப்பா நீ ஏடு சொல்ற? பெற்றெடுத்த தந்தை என்று பார்த்தால் எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருப்பியா? அப்பா
நான் எதுவும் செய்யலப்பா. எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. உன்னை துணை கொண்டு என் மேசையிலே கரம் வைத்தவன் எங்க? ஐயோ காப்பாத்துங்க. என்ன சொல்றீங்க? அது மாதிரி பாப்பல எது மாதிரியா? அந்த மாதிரி எது மாதிரியா? ஒரு மேசையா இருந்தா நல்லா இருக்கும். பாதி மேசையா இருந்தா அரைகுறையா இருக்கும். அதாவது முழு மேசை எடுத்துட்டா அந்த மாதிரி என்ன பண்ற? சொல்றா சொல்லு. நேரம் போற ஒரு பக்கம் மேசிய வழிக்க என்ன வழின்னு பாத்தனவா? பாத்தன வந்து யாருன்னு கேளு முதல்ல. யார் தெரியுமா? அந்த யாரு? யாரு சொல்ற? ஐ அம் தி ஜென்டில்மேன். அவன் சுத்தமான மென்டல் மேன். ஆமா நான் மென்டல். நீ ஜென்டில்மேனா? அவன் மென்டல் மேனா? அவன்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட சொல்லு. உண்மையா ஒத்துனா ஏண்டா ஏண்டா என்னடா என்னாச்சியா? நீ யாரு? நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல நான் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை. விளக்கத்தை சொன்னால் விளக்கத்தை சொன்னா விட்டுறோம். அப்படியா? நான் யார் தெரியுமா? கள்ளிக்காட்டு சேர்ந்தவன். என் பேர் தான் கள்ளிக்காத்தான். எதற்காக தெரியுமா? உன்னிடத்தில் வன்னி மரம் இருக்கிறதா? அந்த வன்னி மரம் எடுத்து செல்வதற்காக. வன்னி மரம் எடுத்து செல்வதற்காக. இந்த உலகத்துல எனக்கு மட்டும் உரிதாக இருக்கக்கூடிய வன்னி மரத்தை எவன் ஒருவன் நெருங்க கூடாது என்பதற்காக அதை சொட்டி அரியதொரு கோட்டை அமைத்து இடத்துல அரிய பெரிய மரத்தை வாங்கி வேறு ஆசிரியர் முதல் வாய்ப்படலை காவல் வைத்து ஐயனாறு இரண்டாவது வாய்ப்படலை காவல் வைத்து மூன்றாவது வாய்ப்படலை சிலக்கா உகந்த போதகங்களை காவல் வைத்து நான்காவது வாய்ப்படையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இவனுக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தா என் மேச மேல கை வச்சது மட்டும் இல்லாம என் மண்ணி மரக்கிறத வந்து பத்தியா அவங்க 3 இல்லாம 3 வாய்ப்படி கிடந்து வந்துட்டான். நாயில் முள்ளு போத போச்சு. போல வருவதுதான் ஒரு மனிதனை மனிதனாக நினைக்காத நீ ஒரு மனிதனா? ஏண்டா நான் என்ன அவன் சொத்தை கேட்டனா அவன் ஜோகத்தை கேட்டனா? நான் யார மனிதனா மதிக்கல நினைக்கிறேன் சொல்லு.